சினிமானாலே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க ஒரு இடத்துக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் ஓல்டர். நம்ம 18 வயசுலேயே இல்லை, அடியே வயசாலாம் கேட்டால் ட்ராமாக்குள்ளே போயிடும். You will itself start அனலைசிங்ல, ஐயோ என்ன வயசாகுது, நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோமோ அப்படின்ற டவுட்ஸ் என்றைக்குமே வரும். எல்லாவும் பார்த்துப்பா. ஸோ அந்த டவுட்ஸ் வரும்போது the people that you are surrounded with is who is very important, I guess. Everybody around me are very positive. நானே நீங்கள் டவுனாக இருந்தால் கூட இல்லை கண்டிப்பாக வந்துடுவேன், நீலாம் வந்துடுவேன், அதான் வந்து அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. He is my first fan in whatever I do. I truly feel happy. இப்போ அவங்கள பார்க்க போகிறோமோ இல்லை அவங்க இந்த படத்தை பார்க்கும்போதோ what does she has to say about it. என்ன இது? She's not somebody who will immediately say சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. She's somebody who is also very critical. பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் ரோபோ மாதிரி ஆகிட்டேன், இதை பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ she's somebody who completes me as a whole and I'm truly blessed to have someone like that in my life. அது forever ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடாது. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. விஜய் ஆண்டனி சார் ஒரு இதுல சொன்னாரு, எங்க காலத்துல பிரேக்கப்னா அது தற்கொலைக்கு சமம், இப்பெல்லாம் ஜாலியா நீங்க பிரேக்கப் அப்படியே மூவான அப்படியே போயிட்டே இருக்கீங்க. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னொருத்தவனை பார்த்து பரிதாபப்படணுமா? அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கிரீப்பியாவும் இல்லாம தூரத்துல இருந்து ரசிப்போம், தைரியம் வரும்போது போய் சொல்லுவோம், பிடிக்கலன்னா அப்படியே எக்ஸிட் ஆயிடும். சேனல் 5 வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய், திஸ் இஸ் விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகி லவ்வர்ஸோட மனசெல்லாம் இடம் பிடிச்ச பூக்கி படத்துலேருந்து ஒரு ரியல் பூக்கியை தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போகிறோம். ஹாய் அஸ்வின், எப்படி இருக்கீங்க? ஹாய் சத்யா, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு டேரக்டருமே சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், படம் வந்து February 20 ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு, பட் ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு? ஏன்னா விஜய் ஆண்டனி சார் தான் ப்ரொடக்ஷன், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங் கூட அவர் தான் பண்ணாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு இவ்வளோ சீக்கிரம், இவ்வளோ கம்மியான டைமில்? அதுதான் எனக்கு, நான் இதை க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்த்தம்போது எனக்கு ஒரு மாதிரி, இது கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருக்கலாம், பட் அந்த ப்ராஜெக்டில் நான் இருந்ததில்லை. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன டயத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அதுவும் வந்து ரிலீஸ் பண்ணது முன்னாடியே அவங்க ஓடிடி வேற வித்துட்டாங்க Z5ல. எஸ், அஜய் ஹஸ் டன் அ ஃபிலிம் பிஃபோர், மாரகன் பண்ணியிருக்காரு, பட் இதுதான் அவரோட லீடாக ஒரு படம். அண்ட் அப்பா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்ற போது இட்ஸ் ரீஅஷூரிங் ஃபார் ஆக்டர்ஸ் லைக் மீ ஹூஸ் கமிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு திங்க், சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கும் இந்த மாதிரி நடக்கும். அண்ட் அது நமக்கு நடக்கும்போது, நமக்கே நடக்குதுன்னா தென் a lot of people also இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா I have a lot of friends who are trying to get into this industry. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பரவாயில்லையே உனக்கு ஆகுதுன்னா அப்போ எங்களுக்கும் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஒரு ஜோஷ் கிடைக்குது இதுலேருந்து. ஓகே, ஸோ அப்போ ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஐடியாலாம் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான். இந்த சினிமா தார்ந்த விஷயத்தில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஓகே, பட் ஆக்டிங்னு இருக்குல்ல, கண்டிப்பாக ஓகே, மேபி ஆக்டர் ஆகணும்னா சினிமாட்டோகிராஃபர் ஆகிருப்பீங்க. ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் ஏதாவது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட அடிக்க போகிறாங்க பெரியவன். இல்லை மேபி தெரியும்ல, ஓகே அஸ்வின் ஆக்டர் மட்டும் கிடையாது சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அது வேணா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தெரியும்ல உங்களுக்கு எப்படி இருந்தாலும், இப்போ திடீர்னு ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு மூவி சான்ஸ் கிடைக்குது, ஆக்டர்ல சினிமாட்டோகிராஃபராக வாங்கன்னு போவீங்களா? அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா? அசிஸ்டன்ட் சினிமா, ஓகே. ஃபர்ஸ்ட் அதை கற்றுக்கணும்ல, அதை எடுத்தோடனே சினிமா கேமரா ஆக்ஷன் ரோலிங்னா என்ன கேமரா என்ன லென்ஸ் போடணும் அதெல்லாமும் இருக்குது. அது ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல அது கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா ஐ திங்க் யூ ஹாவ் டு அசிஸ்ட் அண்ட் நோ வாட் இஸ் இட். எடுத்தோடனே நான் வாங்க கேமரா வைங்க நடிக்கிறேன்னு சொல்லலை. வி டிட் ஆர் ஹோம்ஒர்க். ஒரு தியேட்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா துறைக்கும் அதுக்கான இஃப் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட் ஐ எம் ஷுர். இப்போ எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணுன்னா அதுக்கு ஒரு இஃப் ஐ ஸ்பெண்ட் மை ஹவர்ஸ் இன் டு இட், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அதை உட்காந்து என்னென்னு ஆராய்ஞ்சானா கண்டிப்பாக ஆகலாம். ஓகே, ஜாலியாக வந்தீங்க, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர்னு நினச்சிங்க, இப்போ ஆக்டர் ஆகிட்டீங்க, இப்போ உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ட்ராவல் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 8 இயர்ஸ் வந்து தியேட்டர் ஆர்ட்டில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸோ இந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணியிருக்கா? சினிமா வரான் பேசாமல் அப்பா சொன்ன மாதிரி இன்ஜினியர் ஆகிட்டு அமைதியாக உட்காந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணுச்சா? இன்ஜினியர் ஆகிருக்கலாமோன்னு தெரில, பேசாமல் டெக்னிக்கல் சைடில் போயிருந்துருக்கலாமோ, ஏதாவது ப்ராப்ளி இன்னும் ஈஸியரானு சொல்ல மாட்டேன், இன்னும் ஏர்லியானா நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. எந்த டைமில்?
அந்த 8 இயர்ஸ் கேப்லயே இல்லை அதுக்கப்புறமா? இன்னைக்கு கூட வந்துட்டு போவோம். அப்பப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ற அந்த யோசனை இன்னைக்கு நான் இப்போ ஓகே இந்த ஒரு ஹையில் இருக்கேன், இப்போ ஒரு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படி இருக்கு. ஓகே. ஆனால் வியாபாரம் டல்லாக ஆகும்போது டக்குன்னு தோணும், தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், என்னடா ஐயோ கரெக்டாக தான் போகிறோமா. அகெயின் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி மிக்ஸ்ட் ஆன்சர் தட் ஐ மைட் கிவ். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் தட் ஐ ஹேவ், த ஃபேமிலி, த ஃப்ரெண்ட்ஸ், தி சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வாட் பில்ட்ஸ் அ பர்சன். யாருக்குமே டவுட் வராதுன்றது இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு டவுட்டு எங்கேயா இருந்தாலும் வரும்ன்றது தான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போது உங்கள் கோர் people which you truly value, like I said, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்கா, என் பிரதர் இன்லாவாக இருக்கட்டும், என் கசின்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்து they are very supportive. And இது வந்து not that I've taken it for granted, பட் இது ஒரு வெளி உலகத்துக்கு போய் நம்ம ஒரு 4 பேரை மீட் பண்ணி பேசும்போது தான் தெரியுது as to what sort of a privilege that is. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சரி ஓகே, ஏன்னா சினிமாவில் யாருமே இங்கே இருந்ததில்லை. ஸோ எல்லாருமே சினிமானாலே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கே. லைக் ஐ said, I think struggles, every industry has its own struggles. இப்போ எதை தொட்டாலும் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். இல்லாமல் யாருக்குமே வந்து சில்வர் பிளேட்டிங்கில் வராது. அப்படியே வந்தாலும் அவங்க வேறு விதமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் ஐ said, யாருமே எங்கள் சினிமாவில் யாருமே இருந்ததில்லை. ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு அவங்க கேள்வி கூட கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஓகே நீ இப்படி நம்புறேன்னா சரி ஓகே, நீ உனக்கு இது வேணாமா, இந்த ப்ராஜெக்ட் உனக்கு பண்ண வேணாம்னு தோணுதா, ஓகே ஓகே அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர்த்து ஒரு நாள் கூட நீ பண்ணுறது ரைட்டா, எவ்வளோ நாள் நீ இப்படியே இருக்க போகிற. ஒரு ஸ்டேஜில் வந்து யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் ஓல்டர். நம்ம 18 வயசுலேயே இல்லை, அடியே வயசாக கேட்டால் ட்ராமாக்குள்ளே போயிடும். ஆமாம், இல்லை யூ வில் இட்ஸ் ஸ்டார்ட் அனலைசிங்ல, ஐயோ என்ன வயசாகுது, நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோமோ அப்படின்ற டவுட்ஸ் என்றைக்குமே வரும். எனக்குலாம் டெய்லி வந்துட்டு அதே தான். ஸோ அந்த டவுட்ஸ் வரும்போது த பீப்புள் தட் யூ ஆர் சரௌண்டட் வித் இஸ் ஹூ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐ கெஸ். அந்த டைமில் ஐ பீன் வெரி கிரேட்ஃபுல் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிபடி அரௌண்ட் மீ ஆர் வெரி பாசிட்டிவ். நானே நீங்கள் டவுனாக இருந்தால் கூட இல்லை கண்டிப்பாக வந்துடுவேன், நீலாம் வந்துடுவேன், அதான் வந்துடு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன, திரும்பியும் முனைக்கு உட்கார முடியாது இல்லை, அவ்வளோதான், சரி ஓகே அடுத்த என்ன, அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி தான். ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களை வந்து ரியல் பூக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கி யார்? என் லைஃப்பில் இருக்கக்கூடிய பூக்கி வந்து அது எல்லாருமே எல்லாம் சொல்லக்கூடாது, காமனாக அம்மா அப்பா இப்படிலாம் கிடையாது, அப்படியே இருக்காங்க. ஆனால் அதை சொன்னேன்னா ஐ திங்க் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் அவங்களுக்கு அது பிரச்சனையா. பேர்லாம் சொல்லாமல் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படி டிஸ்கிரைப் பண்ணால் போதும். அவங்க I've been with them for about a year now. I think year and 2 months to be precise. Like I said, நான் அதான் சொன்னேன்ல, என் கோர்ன்றவங்க வந்து அவங்க definitely who you are dating, who you are seeing is a very integral part of your life. I truly believe in that. And அவங்க very supportive. She's somebody who always encourages me, and she is my first fan in whatever I do. அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், in terms of work இருக்கட்டும், she is somebody who always pushes me to do better and be a better version of myself. I truly feel happy இப்போ அவங்கள பார்க்க போகிறோமோ இல்லை அவங்க இந்த படத்தை பார்க்கும்போதோ what does she has to say about it. And she's not somebody who will immediately say சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. She's somebody who is also very critical. பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் ரோபோ மாதிரி ஆகிட்டேன், இதை பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஷீ சம்படி ஹூ கம்ப்ளீட்ஸ் மீ ஆஸ் அ ஹோல், அண்ட் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட் டு ஹேவ் சம்மன் லைக் தட் இன் மை லைஃப். ஸோ நாக் ஆன் வுட், ஐ ஹோப் திஸ் கோஸ் ஆன் ஃபார் எவர். அது ஃபார் எவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது யாரு. ஓகே, வெயிட் பண்ணுறோம் யாருன்னு சொல்லி. ஓகே. ஸோ இப்போ இந்த பூக்கி பட்டிலே மோஸ்ட்லி பிரேக்கப் அண்ட் அதுலேருந்து வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். எனக்கு இந்த சாப்பிட்றது இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு அதுதான், அதாவது எடுத்தோடனே இதுதான் என் முதல் ரிலேஷன்ஷிப். ஆனால் பொய் தான் நான் சொல்லுவேன், இல்லை ஆமா இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது at this generation and times there are so many options. அதாவது இப்போ இன்னைக்கு பிரேக்கப்ன்றது ரொம்ப யாரோ ரொம்ப காமன். ஐ திங்க் விஜய் ஆண்டனி சார் ஒரு இதில் சொன்னார், எங்கள் காலத்தில் பிரேக்கப்னா அது தற்கொலைக்கு சமம், இப்போல்லாம் ஜாலியாக நீங்கள் பிரேக்கப் அப்படியே மூவான அப்படியே போயிட்டே இருக்கீங்க. பட் ஐ திங்க் there's a fair share of both. When you get that maturity, the sense of mindset
ஓகே எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். டு பி ஆனஸ்ட் என்கிட்டயும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதை தான் நான் சொன்னேன். இதை பார்க்கும்போது ஒருவேளை நம்ம இந்த பையனாக இருக்கோமோ எப்படியா இருக்கோமோ நம்ம பிரச்சனையை கொடுக்குறோமோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு. தட்ஸ் வேர் ஐ பீன் ரிலேட்டபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் திங்ஸ். பூக்கியாக இருக்கட்டும் இல்லை மிச்ச படங்கள் லைனாக வாட் எவர் லவ்ஸ் ஃபில்ம்ஸ் தட் கம்ஸ். ஏன்னா இப்போ அந்த ரெட் ஃப்ளாக்ன்றது வந்து இட்ஸ் வெரி காமன் டேர்ம். ஸோ ரெட் ஃப்ளாக்ன்றது ஐயோ நம்ம அது இருந்துடக்கூடாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் there are certain things அந்த spur of the moment we might react a certain way and அதை திரும்பியும் when we look back and reflect upon தான் வந்து ஓ ஓகே இது தப்பு தான், நம்ம இப்படி பண்ணது தப்பு தான் அப்படின்னு உணர வச்சு we try and work things out. ஸோ சாரி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன திரும்பி ஏதோ கேளுங்க. ஸோ ஐ மீன் அந்த பிரேக்கப்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பிரேக்கப்லேருந்து ஐ மீன் ஓகே உங்களோட எந்த கேரக்டர் பார்க்குறப்போ ஒருவேளை நம்ம ரெட் ஃப்ளாகாக இருப்போம் இப்பெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தோணியிருக்கா? கண்டிப்பாக தோணியிருக்கு. அதை கரெக்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். சரி ஓகே இப்போ நம்ம தப்பு பண்ணாத மனுஷன் கிடையாது, தப்பு பண்ணுறோம், அது எந்த டிகிரியில் பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரேடியாக ஒரு தப்பு பண்ணிட்டு நான் உணர்ந்துட்டேன் இன்னிலேருந்து நான் மாற்றிட்டேன் அப்படின்னா அதுவும் யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் டு வாட் யூ டன். அது ஐ ட்ரூலி பிலீவ். பட் அதை தாண்டி ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணது வந்து தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து அதை பை ஆக்ஷன்ஸாக நம்ம காட்டுறோமா. இப்போ ஒரு பிரேக்கப்பை கடந்து வரத்துக்கு வந்து நிறைய பேர் தே பிலீவ் தட் யூனோ ஓ பிரேக்கப் ஆகிட்டா திரும்பி எக்ஸோடலாம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது, அப்படி இருந்தாலுமே என் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னால் சொல்ல முடியாது அப்படின்றது சம்திங் somebody had told me. அண்ட் இன்னி வரைக்கும் என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஐ எம் ஸ்டில் குட் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம். ஐ விஷ் குட் ஃபார் தெம் அண்ட் தே விஷ் குட் ஃபார் மீ. ஃபார் சம் ஆட் ரீசன் it didn't go on and அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம பேசி அதை புரிஞ்சுக்கிட்டாலே இட் இஸ் அ வெரி ஹெல்தி ஸ்பேஸ். அதானா அந்த பிரேக்கப் டைமில் கட் கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட்டு. அப்படி தான் ஐ வென்ட் த்ரூ திங்ஸ் வேர் ஒரு பிரேக்கப்லேருந்து வெளியே வரதுக்கு யூ ஸ்டார்ட் ஜிம்முக்கு போனேன்னா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிட்டு இருந்தேன். நான் டக்கு ஷாக் ஆகிட்டு இந்த படத்தில் நம்ம ஜிம் எதுவும் போய் ட்ரை பண்ணியிருக்கீங்க? இல்லை தேங்க்ஃபுல்லி அதை நான் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன். பட் பிரேக்கப் நீங்கள் தான் சொல்லணும் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு. ஸோ ஃபார் ஐ திங்க் டு பி ஆனஸ்ட் அது இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் தட் ஐ வுட் லைக் டு பிக் அப் ஆன் அண்ட் கீப் டூயிங். ஸோ அது பிரேக்கப்போ ஒர்க் இருக்கோ இல்லையோ ஒரு டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணால் ஒரு ரொட்டீனாக தான் இருக்கும் லைஃப்பில். பிகாஸ் ஒரு ஆக்டர் லைஃப்பில் சுத்தமாக இருக்காது. இதுதான் பண்ணணும் நமக்கு எவ்ரிடே ஒரு 9 to 5 அட்லீஸ்ட் தேர் சம்திங் தட் யூ வில் டூ. காலையில் எழுந்து ரெடி ஆகணும், இது பண்ணணும் அது பண்ணணும். ஒரு ஆக்டர் லைஃப்பில் இன்றைக்கி வேலை இருக்கலாம், நாளைக்கு இருக்காமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஏர்லி ஆன் இன் யோர் கரியர் ஸோ ஃபார் தேர் பீன் டேஸ் சில நாளைக்கு வேலை இருந்திருக்கு, சில நாளைக்கு இருந்ததில்லை. ஸோ த ஒன்லி திங் தட் ஹஸ் கெப்ட் மீ கோயிங் இன் அ ரொட்டீன் இஸ் மை ஜிம். ஸோ அது ஃபர்ஸ்ட்லேயே இருந்தது. அது பிரேக்கப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. பட் யா ஐ மீன் இஃப் யூஆர் ஹவு டிட் ஐ நேவிகேட்னா ஐ திங்க் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஜஸ்ட் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் பீப்புள். அவங்ககிட்ட பேசுங்க. Take some time to reflect upon your own behavior. ஏன்னா அவங்க மேலே தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஐ ஃபீல் லைக் இட் டேக்ஸ் டூ டு கிளாப். ஸோ இந்த சைட்லேருந்து ஒன்று இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹவு கேன் வி சேஞ்ச் ஆர் ஹவு கேன் வி கோ அபவுட் இட். அண்ட் அதை உணர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே ஸோ யா தட்ஸ் ஹவ் ஐ வெண்ட் அபவுட் மை பிரேக்கப்ஸ். ஓகே இல்லை நம்புகிறோம் குட் பாய்னு தெரியுது உண்மையை சொல்கிறதுனால. ஓகே ஸோ இப்போ பிரேக்கப் அப்படின்றப்போ இந்த லவ் இதுக்கெலாம் நிறைய நேம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியாது இல்லை, கண்டிப்பாக நிறைய விஷயம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுல. பட் நீங்கள் இந்த ஸ்கூல் டைம்லலாம் நமக்குன்னு ஒரு க்ரஷ் இருக்கும், ஒரு லவ்ன்ட்டு இருந்திருக்கும். அந்த லவ் ஃபீலே வேறு ஒரு மாதிரி பார்த்தா பட்டர்ஃப்ளை பறக்கும் அப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக? எனக்கு ஸ்கூல் டைமில் வந்து இன்னொரு பையன் இருந்தார், ரச்சித்னு ஒரு பையன். அந்த பையனும் நானும் வந்து நாங்கள் ஏ செக்ஷன், அந்த பொண்ணு வந்து பி செக்ஷன். நாங்கள் சும்மா விளையாட்டாக வந்து சும்மாடி அந்த சேர் அடி சாட்சி அந்த பி செக்ஷன் இதுதான் கிளாஸ்னால் ஏ செக்ஷன் இங்கே இருந்தது. இப்படியே வெளியே வந்தீங்கன்னா பி செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே டோர் இருக்கும், அந்த டோரில் தான் எக்ஸிட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்போம். பி செக்ஷனில் இப்படி எட்டி பார்த்தாலே தெரியும். ஓகே ஸோ நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி 2 பேரும் பார்த்து எட்டி பார்த்து 2 பேரும் ஒரே பொண்ணு. நாங்கள் என்ன சொல்லணும்னா இல்லை அவள் என்னதான் பார்க்குறா அப்படின்னா, அவனை வந்து இல்லை அவள் என்னதான் பார்க்குறா அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப நம்பிட்டு 2 பேரும் இருந்தோம்.
கடைசியில வந்து அந்த பொண்ணு யாரையுமே பார்க்கல. இல்ல அது கடைசியில வந்து என்ன பண்ணான்னா அவன் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணி பர்சீவ் பண்ணல அது. ஓகே. ஆனா நான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி கஷ்டப்பட்டு முக்கி மோதி அந்த பொண்ணுகிட்ட எப்படியோ சொல்லி அந்த பொண்ணு நம்மளை பார்த்தாலே படிக்க சொன்னதுதான். அந்த ஸ்கூல் டைம் லவ்வே வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அது லவ்வான்னு தெரியல, அது ஒரு இன்ஃபேக்சுவேஷன். அவங்கள பார்த்தா மட்டும்தான் யூ வில் ஃபீல் தட் வே. ஸ்கூல் போகிறதே வந்து அவங்களுக்காக இருக்கும். அவங்க சும்மா அப்படி பார்த்துட்டாலே அவ்வளோதான், ஏதோ விடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஸ்வீட் ஃபீலிங். ஐ திங்க் வேர்ட்ஸ் கான் எக்ஸ்பிரஸ் இட். ஓகே. அவங்கள பார்த்தாலே போதும், அந்த ஜோனில் தான் இருப்போம் நம்ம. அவங்க லீவ் போட்டாங்கன்னா சே இன்னைக்கு லீவ் போயிட்டு இன்னைக்கு அப்படியே 96 ராம் மாதிரி ஆயிருவீங்க. ராம் மாதிரி அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி. ஐயோ எப்போ நாளைக்கு ஆகும், எப்போ வருவா, பாவம் அவளுக்கு ஃபீவராக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு சோகம். ஓகே. நிறையா ஸ்வீட் டைம் அந்த மாதிரி நிறையா இருந்தது. அதில் ஒன்று தான் இது. நிறையா இருந்தது அதில் ஒன்று. ஆமாம் ஆமாம். ஐ திங்க் அதுதான் அந்த டைமில் வந்து நம்ம மைண்டு வேவ் பாஞ்சிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் யாராவது சீனியர் பார்ப்பாங்க, இவங்க சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். பட் இட் வாஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபேக்சுவேஷன் ஃபேஸ் வேர் எல்லாரையும் பார்த்து பிடிச்சிருக்கு அந்த ஜோனில் ரசிக்கணும். அவ்வளோதான். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ரீப்பியாகவும் இல்லாமல் தூரத்துலேருந்து ரசிப்போம். தைரியம் வரும்போது போய் சொல்லுவோம், பிடிக்கலன்னா அப்படியே எக்ஸிட் ஆயிடும். எக்ஸிட் ஆகி அடுத்த ரவுண்ட் தாண்டி அவ்வளோதான். வேற என்ன பண்ணுறது, திரும்பி அதே ஃபீல் பண்ணிட்டு உட்காருது. அடுத்தது என்னவோ பார்த்துட்டு ப்ராக்டிக்கலான பையங்க நீங்கள். ஓகே. ஸோ இந்த உங்களை வந்து நான் வேலண்டைன் டே தான் வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியல. வேலண்டைன் டே அன்னைக்கு நான் ஒரு கேம் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். வெளில போயிட்டு பப்ளிக் பெட்டில் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணோம். ப்ரப்போஸ் பண்ணோம், பட் லவ் யூன்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் இன்டெரக்டாக அது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சினிமாட்டிக் ஃபீல்டில் நீங்கள் ஆக்டரில். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? பண்ணுங்க. ஓகே. ஹாய், ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் லைக் அ creep, but I've just been looking at you for some time. And I just want to get to know more about you. If you're free and if you're single, I would like to know more. I'm Ashwin. You are? Satya. Nice to meet you, Satya. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா we can meet for a cup of coffee. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஃபி குடிக்க போகலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சிங்கர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரே ஒரு சாங் மட்டும் எனக்காக பாடினீங்கன்னா இப்போவே போகலாம். பூமி என்ன சுத்துதே, பூம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீசினானே ஜோக்கரிப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரம் ஆன. இதுக்கும் மேலையா? ஓகே. ஐ திங்க் காஃபி குடிக்க போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போயிட்டு காஃபி குடிக்கலான்னு இருக்கோம். பிகாஸ் அஸ்வின் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நார்மலாக கேட்டிருந்தாலே ஓகே, பட் ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டனால நெக்ஸ்ட் நாங்கள் வந்து காஃபி குடிக்க போகிறனால இதோட இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம ரியல் பூக்கியோட பூக்கி படத்தை ப்ளீஸ் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. படத்தை பார்க்காதவங்க ப்ளீஸ் பூக்கி தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை, இந்த டீமுக்கு என்றைக்குமே தேவை. வி ஆர் கம்ப்ளீட்லி நியூ டீம். தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பூக்கி ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.